எவ்வளவு காலம் தவம் மற்றும் யோகம் பண்ணி ஒரு நிலை அடைந்தாலும் அது பயனற்றதுன்னு ஒரு சுத்த ஞானி கூறியிருக்காரு. அவர் நம்முடனே இந்த புவியில் வாழ்ந்து கடைநிலையாகிய இறைநிலையை அடைந்திருக்காரு. மனிதன் ஆண்டவனானான் என்ற வரலாறு அவன் ஒருவனாலேயே இயற்றப்பட்டது. அந்த மானிடன் பல தெய்வங்களை வழிபாடு செய்தும் யோகம் தவம் தியானம் போன்ற பல சாதனங்களில் ஈடுபட்டும் இறுதியில் இவை யாவும் மரணத்தை தவிர்க்க வழிவகுக்காது என்ற உண்மை அவனுக்கு தெரிய வந்தது. அப்போது இறைவனிடமே தனது கோரிக்கையை வைத்து கண்ணீர் மல்க அழுது புலம்பும் போதுதான் இறைவன் மரணத்தை வெல்லும் அந்த ரகசியத்தை அந்த மானிடனுக்கு வெளிப்படுத்தினார். அதுநாள் வரையிலும் இறைவன் யாருக்கும் வெளிப்படுத்தாத அந்த ஆதி பரம ரகசியத்தை அந்த மானிடத்தில் வெளிப்படுத்தினார். இறைவன் வெளிப்படுத்திய அந்த நிலையை பின்பற்றியதான் அந்த மானிடன் ஆண்டவனானான். அந்த நிலைதான்